நாட்டில் கடந்த சில வாரங்களில் சளி, இருமல் மற்றும் காய்ச்சல் போன்ற சுவாச நோய்கள் அதிகரித்து வந்தாலும் கோவிட்-19 நிலைமை கட்டுப்பாட்டில் உள்ளதாக சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக தொற்று நோயியலின் விஞ்ஞான பிரிவின் விசேட வைத்திய நிபுணர் வைத்தியர் அதுல லியானபாத்திரன கருத்து தெரிவிக்கையில், கோவிட்-19 இப்போது பல்வேறு சுவாச நோய்களில் ஒன்றாகவே கண்காணிக்கப்படுகிறது. தற்போதைய நிலவரத்தின்படி கோவிட் நோயாளிகள் தொடர்பான தனித்தரவுகள் சேகரிக்கப்படுவதில்லை. எனினும் நிலைமையின் மீது எங்களது தீவிர கண்காணிப்பு தொடர்ந்தும் கண்காணிக்கப்படுகிறது என்றார். மேலும் இந்நேரத்தில் இன்ஃப்ளூயன்சா மற்றும் பிற சுவாச நோய்களின் பரவல் அதிகரித்திருப்பதை கருத்தில் கொண்டு நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் சுவாச நோய்கள் தொடர்பான கண்காணிப்பு மற்றும் மீள்பார்வை நடவடிக்கைகள் வலுப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். காய்ச்சல், இருமல் அல்லது மூச்சுத் திணறல் போன்ற அறிகுறிகள் தோன்றும் தருணங்களில் உடனடியாக மருத்துவ உதவியை பெற வேண்டும். இந்த நோய்கள் அதிகமாக பாதிக்கக்கூடியவர்களான வயதானோர், குழந்தைகள் மற்றும் நீண்ட நாள் நோயாளிகள் அதிக கவனத்துடன் இருக்க வேண்டியது அவசியம் என அதிகாரிகள் வலியுறுத்துகின்றனர்.